என்னாச்சுக்கா ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சுக்கா ஏதாச்சும் வேணுமா சாப்பிடறதுக்கு? நீங்க வேணா இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், சரிங்களா? அனு, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. உன்னை பத்தி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, கல்யாணத்தப்போ உன் மாமியாரோட அம்மாவும் சேர்ந்து உன்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உன் மாமியார் நல்லா தாங்குன்னு தாங்குறாங்க. ஆனா உன் மாமியாரோட அம்மா தான் ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறாங்க. அதான் ஒருவேளை உண்மையா எங்களுக்காண்டி நடிக்காங்களா இல்ல இப்படிதான் உண்மையா பாத்துப்பாங்களான்னு கேட்கலாம் தான் நினைச்சோம்மா, வேற எதுவும் இல்ல. அக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, உண்மையாவே நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க அங்க வச்சு கேட்டுக்கலாம் என் மாமியார் கிட்ட. என் மாமியார் முந்தான மாதிரி எல்லாம் இப்ப இல்லக்கா, அவங்க ரொம்பவே நல்லா நடந்துக்கிறாங்க என்கிட்ட. ஃபர்ஸ்ட் அவங்க பேசும்போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எப்படிதான் இப்படி மாறினாங்கன்னு தெரியல. ரேஷ்மா அக்கா இருக்காங்கல்ல, அதான் ரகுவோட அக்கா, அவங்க சொல்லிதான் மாறினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, யாருமே என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டி தான் எப்பயாச்சும் எதனா சொல்லுவாங்க, அதையும் அவங்க பேசினா என் மாமியார் உடனே போயிட்டு எனக்காண்டி கேட்பாங்க, தெரியுமா? சரி அனு, பரவாயில்ல. மாமியார இப்படித்தான் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும், சரியா? நல்லபடியா நடந்துக்கோ. கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காண்டி வசியம் பண்ணி இப்படி மயக்கி மயக்கி போய் சொல்லி ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்றத நீ கேட்டு நடந்துகிட்டாலே போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். எக்காரணத்து கொண்டும் மாமியார் கூட சண்டெல்லாம் போடாம நல்லபடியா இருக்கும், சரியாம்மா? அனுக்கு நல்ல மாமியாரா வந்து சேர்ந்திருக்காங்க, நம்மளுக்கு தான் வந்திருக்காங்களே. நம்மள போட்டு அதை செய்ய இதை செய்யணும் உயிரை வாங்கிருக்குன்னு. ஆமாண்டி, ஆமா, சொல்ல மாட்டீங்க பின்ன. நீங்க உங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு அப்படியே கொடுமைப்படுத்திட்டாலும் நீங்க தான் ஊர் ஊரா திரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியாரை கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்க அவளாதையோ சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. நீங்க என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ? பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்களாமே. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அங்க பச்சை தண்ணி குடுக்காம, அப்ப பச்சை தண்ணி குடுக்காம சிவப்பு தண்ணிய குடுத்துட்டு இருக்காங்க. சின்ன பண்ணி, நான் பச்சை தண்ணின்னு சொன்னத சாதாரணமா குடிக்கிற தண்ணியை தான் அப்படி சொன்னேன். ஆமா, சரிக்கோ, அப்ப பச்சை தண்ணி தரல நாங்க. இனிமே 3 பேரும் சேர்ந்து குங்குமத்தை கலக்கி சிவப்பு தண்ணிய குடுக்கோம் எங்க மாமியாருக்கலாம். சரி, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? பேசாதீங்க. யாரு பேச சொன்னா? நாங்க உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க வயசு இருக்கிற அண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கிளடு கிட்ட. ஆமா, யார பத்தி கேளடு கெட்ட நீங்க இருக்க வந்தன்னு வச்சுக்கோ, அவளதான் சொல்லிட்டேன், வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிடு. எக்கோ, அவ சொன்னது உண்மைதானே, நீங்க கேளடு கெட்ட தானே, அப்புறம் என்ன? உங்களுக்கு வயசாயிட்டுல? ஆமாடியம்மா, ஆமா, எனக்கு வயசாயிட்டு. உங்களுக்கு இளமை இப்பதான் திரும்புது. ஆளாளுக்கு 28 38ன்னு வயசை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி 25 தான் ஆகுது 22 தான் ஆகுதுன்னு புழுவிட்டு அலையிறாளுங்க. இவளுங்க என்ன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. என்னதான் எங்களுக்கு வயசானாலும் உங்களா மாதிரி பேரம் பேத்திலாம் எடுக்கல இன்னும். எங்க பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே. ஆமா சின்ன பண்ணே, கரெக்டா சொன்னா. ஆமா ஆமா, பேரம் பேத்தி எடுத்து கிழிச்சுட்டாலாம். சரி சரி, வந்த இடத்துல எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது பார்த்தா நார்மலா பேசுற மாதிரி இல்ல, சண்டை போடுற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தெரியும் அதுக்கு நார்மலா பேசுற பேச்சுன்னு சொல்லி, ஆனா இது சம்மந்தி வீட்டுக்காரங்க யாருன்னா பார்த்தா ஏதோ சண்டை போடுறேன்னு நினைச்சுட்டு போறாங்க. விடுங்க விடுங்க, இந்த பேச்சு எப்பயே. அக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் போய் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அனு, அமைதியா உட்காரு ஒரு இடத்துல. வந்ததுல இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கே எதுக்கு? மாசமா இருக்க பிள்ளை மனசு நோகாம ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கணும். பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, பிடிச்சதெல்லாம் நாங்க தான் உனக்கு செஞ்சு கொடுக்கணும். உனக்கு எதனா தேவையா சொல்லி எடுத்துட்டு வரோம். அதை விட்டுட்டு நீ என்ன அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கவே? இல்லத்த, நான் அங்க வந்தா நீங்க என்ன எல்லாரும் பாத்துப்பீங்களே, அதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் உங்களை பாத்துக்கலாமேன்னு கேட்டேன். அனு, வாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் தேவைப்படுதா? எடுத்து தரணுமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னங்க, அம்மா எல்லாம் வந்திருக்காங்களே, நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்றீங்க? அனு, தம்பிக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும், அதை விட்டுட்டு அம்மா வந்திருக்காங்க ஆட்டுக்குட்டி வந்திருக்காங்கன்ட்டு சும்மா இரு. நாங்க இன்னொரு நாள் கூட பாத்துப்போம் தம்பிய. உன்னதானே பார்க்க வந்தோம், பாத்துட்டோம், இருந்தாச்சு. நாங்களே இனி கிளம்பதான் போறோம். என்னது, கிளம்ப போறீங்களா? அதெல்லாம் இல்ல, மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா. நீங்க கிளம்புறேன்னு இருக்கீங்க. அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அத்தை. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் மதியம் கண்டிப்பா வந்துருவேன் அத்தை. ஒரு அரை மணி நேரம் வேலை தான். ஷிஃப்ட் டாக்டர் மட்டும் ஒருத்தவங்க லீவ் போட்டிருக்காங்களாம், எமர்ஜென்சின்றதுனால என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு ½ hour இல்லைன்னா 1 hourல வந்துருவேன், சரியா? அனு, நீ பாத்துக்கோமா, இவங்களுக்கு மதிய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பாத்து கொடு, சரியா?
அணு அணுன்ல தாங்குறாரு மாப்பிள்ள. ஐயோ அக்கா நீங்க வேற அப்படிலாம் இல்லக்கா. அதான் நாங்க பார்த்தோமே, அணுக்கு புடவையெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தீங்களே. அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவளுக்கு அடியில புடவை சிக்கிக்கிட்டு இருந்துச்சா, அவன் நடப்பா இல்லையா, தடுக்கி விட்டுருச்சுன்னா போச்சு. அவ மாசமா வேற இருக்கா. அதான் சரின்ட்டு புடவைய சரி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க நான் ரூம்குள்ள இருக்கேன்னு தெரியாம நீங்களும் சடனா ரூம்குள்ள வந்துட்டீங்க. மத்தபடி எதுவும் இல்ல. சரிம்மா அனு, நான் போயிட்டு வரேன். ஐயோ தம்பி, உங்க அணுவை நாங்க எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டோம். போயிட்டு வரேன் 10,000 வாட்டி சொல்றீங்களே. சரி போயிட்டு வாங்க. அணு புருஷன் நல்லா பாத்துக்கிறாரு போல அணுவை. பொண்டாட்டி தாசனாவே மாறிடுவது போல விட்டா, பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு. ஏண்டி கண்ணு வைக்கீங்க பிள்ளை வாழ்ற வாழ்க்கைய பார்த்து? பொண்டாட்டி பேச்ச கேட்டு வாழ்ந்தா என்ன? புருஷனுக்கு இன்னும் மதிப்போ மரியாதையும் அதிகமா தான் ஆகுமே தவிர அது ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. பொண்டாட்டி பேச்சதான் கேட்டு நடக்கணும். ஆமா அப்படியே சொல்றீங்க? ஆமா, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் அவன் நல்ல புருஷனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆமா. என்னம்மா அந்த சைடு திரும்பி? ஆமா ரொம்ப பலமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கோ. அதடே நம்ம முத்துமாரி வரா. முத்துமாரி இங்க வா. அம்மா எப்ப வந்தீங்க? அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தை நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்களும் எப்படி இருக்கீங்க? அனு இருக்கோம் இருக்கோம். அதான் என் பிள்ளை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டியா, அப்புறம் எப்படி நான் நிம்மதியா இருப்பேன்? லட்சுமி அக்கோ, என்னக்கோ பேச்சு இதெல்லாம்? ஆ, என்ன பேச்சா? நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து அவனை நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி நடுவுல வந்தவ தூக்கிட்டு போனானா தெரியும் உனக்கு எவ்வளவு வலி இருக்கும் வேதனை இருக்கும்னு சொல்லிக்கிட்டு. ஆமா, நடுவுல வந்து இப்படி பறிச்சுக்கிட்டு போறதுன்னே வருவாளுங்க போல. சீ, இவங்களாம் என்ன ஜென்மன்னு தெரியல. அம்மா எப்படி இருக்க, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு எப்படிதான் வந்து கேட்கானுங்கன்னு தெரியல இவனுங்களாம். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போனவன் அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. இங்க வந்து அம்மா எப்படி இருக்கு, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா மனசு மாதிரி அப்படியே ஐயோன்னு பேர்வன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டேன். அவங்கவுங்க எல்லையில அவங்கவுங்க இருந்துக்க வேண்டியதான். இதுக்கு மேல யாருக்கும் யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போனால அப்படியே போய்க்க வேண்டியதானே. இங்க வந்து எதுக்கு அம்மா நொம்மானிட்டு இருக்கான்? மைனி, என்ன மைனி பேசுறீங்க நீங்க பிள்ளைய பார்த்து? அமைதியே இரு இளவரசி. பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தா அம்மா நொம்மான்னு வந்து நின்னுக்கிட்டு வயிற்றுல கலப்பிக்கிட்டு இருக்கான். இவனை நான் வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? உன் அண்ணன் சரியான குடிகாரன். ஆனா அவன் கிட்ட இருந்து 10, 5ன்னு சேர்த்து வச்சு இவனை படிக்க வச்சு ஆளாக்குனா இன்னைக்கு பொண்டாட்டி சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போயிட்டான். கை நிறைய சம்பளம் வாங்குறான். ஒத்த பைசா வீட்டுக்கு தரதில்ல. ஏன் மைனி இப்படி சொல்றீங்க? பிள்ளை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பெரிய சண்டை நடந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. வந்து அம்மானு உங்ககிட்ட தானே வந்தா. நீங்க தானே என் மூஞ்சில முழிக்காது இதுக்கு மேல வராதீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம முதல் மாசம் சம்பளம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது நீங்க தானே ரோட்ல தூக்கி போட்டீங்க பிச்சைக்கார காசு யாருக்கு வேணும்னு சொல்லி. இப்ப என்னன்னா இப்படி பேசுறீங்க? பிள்ளைங்களை பார்த்து இப்படி பேசாதுங்க மைனி. அவ வர வாயு வைரமா இருக்கா. அந்த பிள்ளை வெந்து போயிராதா? ஆமா, வெந்து போகுது, நெருப்புல வெந்து போகுது. நீ போ, அந்த ஆளை வந்துட்டா. இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க? அன்னைக்கே என் மைனி சொன்னா. என்ன சொன்னா? என் பிள்ளைய கூட்டு போய் அங்கன கூடி அந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு சொன்னாலோ? இங்க பாருங்கக்கோ, 4 பேர் ஒன்னா இருக்கும், ஒண்ணு மண்ணா இருந்துப்போம், அந்த பிள்ளை இங்க வந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிதான் அந்த பிள்ளை விரும்பும் போது அவங்க வீட்டுல அவ்வளவு எதிர்ப்பு இருந்தோம் நான் கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டேன். எவ்வளோ சங்கடப்பட்டு என் மைனி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்ன நம்பி இன்னைக்கு எங்கன்னா பக்கத்துல போய் அவங்க கிட்ட பேச முடியுதா? உன்னை நம்பிதானே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ என்னன்னா இவ்வளவு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கீங்கக்கோ. இப்படித்தான் சொல்லிக்கிட்டு அலையிறீங்களோ? நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. நாங்க ஒன்னும் சொல்லிக்கிட்டு அலையில. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க அணுவை பார்த்து? சொல்லுங்கக்கோ, உங்க வாயால தானே சொன்னீங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டு பிள்ளைங்கன்னா மட்டும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு இருக்கணும், இது எங்க வீட்டு பிள்ளைங்கன்னா எப்படி என்ன நட்டு போகணும், அப்படிதானே? உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம், எங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம், அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு சின்ன பண்ணே, உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத சொல்லிட்டேன். மரியாதை இருக்காது உனக்கு. வாயை மூடுங்க. கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு வரக்குள்ள இங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க? அனு வீட்டுல பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மள? ஆமாம்மா, ஆமா, நாங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு நாலுமுடி, நீயே சொல்ல. என்ன சின்ன பண்ணே பிரச்சனை? பாரு நாலுமுடி, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லி. இருந்தாலும் எல்லாரையும் மீறிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்ப என்னன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தான் பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, நான் பேசுறேன். ஏகோ, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதானே. அவன் அண்ணன் பொண்ணு தானே, அவளுக்கு இல்லாத உரிமையா சொல்லுங்க? ஆமாம்மா, ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்குன்னா அப்ப என் மகன் கிட்ட சொல்லி அவ கட்டி வச்சிருக்க தாலியெல்லாம் அறுத்து கொடுக்க சொல்றேன். அப்படியே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல வச்சுக்க சொல்லுங்க. ஏய் ஏம்மா
என்னல பொண்டாட்டி சொன்னோன்னு பொத்துக்கிட்டு வந்துட்டு உனக்கு. என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளவு ஒரு பொண்ணு தானே, மாசமா இருக்க பொண்ணு, அவளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமால ஆமா, இத்தனை வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்குனது என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியல. இப்ப வந்தவ பொண்டாட்டி பொண்டாட்டி தான். மைனி சொல்லுமா சொல்லு, உன் பங்குக்கு என்ன சொல்லணும் கேட்டுட்டு போறேன் சொல்லு. மைனி இங்க பாருங்க மைனி, வீணா சண்டை வேண்டாம், முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. அவங்க எல்லாரும் சொல்றது எனக்கு கரெக்டா தான் படுது. அந்த பிள்ளை மாசமா இருக்க பிள்ளைய போட்டு இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்தவளுங்காட்டி என்ன விரட்டுறீங்களா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. இனிமே யாரும் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நான் செத்தா கூட யாரும் வரக்கூடாது. என் நல்லது கெட்டதுக்கு யாரும் வர வேண்டாம் இனிமே. எம்மா போட்ட வீடு முத்து மாதிரி அமைதியா இரு. ஸ்கேன்லாம் எடுப்பாங்களேம்மா, இந்த 5வது மாசம் அதெல்லாம் எடுத்தீங்களாமா? ஆமாமா, அதுலயும் எடுத்தாச்சு. சரி சரி, பிள்ளை அழுக கூடாது. அழுகாம கூட்டிட்டு போ முத்து மாதிரி, உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. சரி சரி ஏடி, நீங்க ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? விடுங்க. இந்த கடையில எதுவுமே நல்ல பழம் இருக்காதுன்னு நினைக்கேன். இந்த கடைக்கு போயும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிய. என்ன பாதி விலைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாலோ, அதனாலதான் கூட்டிட்டு வந்து மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிடலாம், பாதி விலைக்கு இங்க வாங்கிக்கிட்டு பாதி காசு அப்படின்னு நினைக்கியோ நீ? ஓஹோ, இதான் கதையா? கூட வந்தாதான் தெரியுது என்ன கதைன்னு. ஏமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் கூட்டு குமிஞ்சிருந்தாதான் வந்து வாங்கணும், இல்லன்னா நல்ல இடம் இல்லன்னா அப்படிலாம் இல்லம்மா. பக்கத்துலயே தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போனா உங்களால நிக்க கூட இடம் இருக்காது. நீங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க இருந்துகிட்டு ஐயடா அம்மாடான்னுவீங்க. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். போனோம்னா வாங்க கூட்டிட்டு போறேன். எனக்கு என்ன, நான்லாம் பூந்து பூந்து போய் வாங்கிடுவேன். நீங்க எதையாச்சும் சந்தில மாட்டிக்கிட்டு கை இழுத்துக்கிட்டு கால் இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான், புரியுதா? வேலைக்கார நாய்க்கு திமிர பத்தியா? இந்த நாயெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். எல்லாம் என் பொண்ண சொல்லணும். அவ கொடுக்குற இடத்துலதான் இவனும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையில தலை இருக்கு. ஷோ கடவுளே, அங்க வந்து சில நாய்ங்க ஓசி சோறு திங்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த நாய்களுக்கு நான் காய்கறி வாங்கிட்டு போனோன்ட்டு அவ என்னன்னா என்ன அனுப்பிட்டு இருக்கா. இங்க என்னன்னா இந்த நாய்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. இன்னும் எத்தனை நாய்களை தான் சமாளிக்க வேண்டியதுன்னு தெரியல. சை, என்னம்மா தனியா திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பைத்தியம் முத்திட்டு போதுமா? அப்பவுமே நினைச்சோமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனோம்னு. ஆனா ஒரு பைத்தியம் முத்திட்டுன்னு சொன்னோன்னு இப்ப நம்ம கேள்வியே படுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எலுமிச்சை பழத்தை வாங்கி உச்ச தலையில நச்சுன்னு அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, 2 கிழிச்சு எல்லாம் சரியாயிரும். சரியா? இன்னைக்கு போயிட்டு நான் அடிக்கமா தலையில. இங்க பாரு, தேவையில்லாதல என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது. இந்த கடையில உள்ளவ எங்க போனா? வாயா சை, ஊர் மேயிருக்குனே போவா போல. முருகண்ணே, அட நம்ம ராணி இங்கதான் இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? 2-3 நாளா கடை பக்கம் ஆளே காங்கல. எங்கனே உடம்பு சரியில்லை, அதான் என் வீட்டுக்காரரை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு 2-3 நாளா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. இந்த கிழவி யாரு எங்க இருந்து தள்ளி கொண்டு வந்திருக்கா? என்ன செட்டப்பா என்ன? எடி, வயசுக்கு ஏத்த பேச்சு இருக்கா உனக்கு? செட்டப்பாங்கிற தள்ளிக்கிட்டு வந்தியாங்கிற இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் வயசு என்ன என் வயசு என்ன? வேலைக்காரன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறியோ நீ? வாய 2 இழுத்து வச்சு தச்சிருவோம் பாத்துக்கோ, கைய கால முறிச்சிருவோம் பாத்துக்கோ. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? உங்களை சொல்லும் போது சுருக்குன்னு வலிக்குதா? அதே மாதிரிதான் எங்களை சொல்லும் போது எங்களுக்கு வலிக்கும். அந்த கடையும் சரி இந்த கடையும் சரி, 2 கடையும் எங்க கடை தான். ஏமா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கே, இந்த கடையோட ஓனர் எங்க போனாங்க இல்ல நீ யானு கேட்கணும். அதை விட்டுட்டு ஊர் பொறுக்க போனாங்களா, ஊர் மேய போனாங்களா? இதுல என்ன வார்த்தைமா? இல்ல நான் கேட்கேன், இதுல என்ன வார்த்தை? உங்களை பார்த்தா நல்ல வசதியான வீட்டு ஆட்கள் மாதிரிதான் இருக்கு, ஆனா பேச்சு அந்த மாதிரி இல்லையே. பாதி பணக்காரன்னு நினைக்கேன், புது பணக்காரனா இப்படித்தான் பீத்திக்கிட்டு அலைவானா. சரி விடு ராணி, எனக்கு இந்த காய்கறியில இருக்க லிஸ்ட் எல்லாம் வேணும். சரி, என்னால இங்க நிக்க முடியாது. நான் அதுவும் அங்க ஒரு தாபா இருக்கு, அது பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வா. என்னையா நீ ஏதோ சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிய? நான் வேலை செய்யற இடத்துல அப்படி என்ன பாத்துப்பாங்க இப்படி பாத்துப்பாங்க தங்கமானவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்பதானே தெரியுது உன் நிலைமை என்னன்னு. பாவம் தாயா நீ, ரொம்ப ரொம்ப பாவம். சே, உன்னை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமால இருக்கு எனக்கு. நீ அந்த அளவுக்கு என்ன பார்த்து ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த கிளவி புத்தி மட்டும் தான் அப்படி, மத்தபடி எல்லாருமே தங்கமானவங்க தான் அங்க. என்னையா சொல்ற? இந்த கிளவியோட பொண்ணதான் எங்க ஐயா கல்யாணம் முடிச்சிருக்காரு. அவங்களுடைய பசங்க தான் இந்த ரகு தம்பி சொல்லியிருக்கேன் உனக்கு ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. ஆமா தெரியும். அவரே தான். அவரு வந்து லவ் பண்ணி இந்த காதல் திருமணம் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சதுனால இந்த கிளவிக்கு பொறுக்கல. அவ பேத்தியை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்காங்க. அதனால குடும்பத்துல கொஞ்சம் மன சிக்கலா இருக்கு. அதுதான் இப்படி காமிச்சிட்டு போறாங்க. அம்மா, அதுக்கும் இப்ப வந்து என்கிட்ட கத்துறக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அந்த பிள்ளை மாசமா இருக்கு. மாசமா இருக்க பிள்ளையா அவங்க வீட்டுல இருந்து பார்க்க வந்திருக்காங்க. இந்த கிளவி ஓசி சொருத்தின்னு வந்துட்டாங்க. நான் இங்க இப்ப பேசிக்கிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் பாத்துக்கோ. அதனால வீட்டுல சும்மா இருந்தாதானே நீ இப்படிதான் பேசல, வெளியே போயிட்டு வாண்டி என்கிட்ட கையை கொடுத்து பொருள் எல்லாம் வாங்குற மாதிரி என் கூட அனுப்பி விட்டுட்டாங்க. பொருள் எல்லாம் எதுவும் வேண்டாம், சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து போடி. அது ஒரு 1 hour கழிச்சு போட்டா போதும். 1 hour கழிச்சு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா இருந்தா பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு. ஓ, இதான் கதையோ? சரி சரி. இந்த காலத்துல இப்படி ஒரு பொம்பளை பாத்தியா? சரி, இந்த பொம்பளைக்கு மேலாம் வேலை நிறைய பேர் கிடக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதா, நீ நான் போய் முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இருந்து பைய இருக்கட்டும். சரி, நான் பாத்துக்கிறேன்.
ஏம்மா என்ன வெயிலா இருக்கு. இந்த வெயிலுக்குள்ள இருந்துகிட்டு எப்படித்தான் வேலை செய்யறாங்களோ தெரியலம்மா. நம்மளால ஒரு நாள் நிக்க முடியாது. இவன் சீக்கிரம் வாங்கிட்டு வந்த உடனே கிளம்பி போயிடணும். போய்கிட்டு இருக்கு அவளுங்களுக்கு திங்கிறதுக்கு நான் காய்கறி வாங்கிட்டு போனோமாமே. இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு எல்லாவளுக்கும். பாட்டிமா எம்மாடியோ, இவன் ரேஸ்மா புருஷன்ல. இவன் குழந்தைய கடத்தி ஏதோ சொத்து எழுதி வாங்க வைக்கணும் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அந்த பிரச்சனையில தானே 2 நாள் வீட்டுல இருந்தா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவான்னு ஓடணும். இன்னைக்கு நம்மள தேடி கண்டுபிடிச்சு பாட்டிமாங்கிறான். ஒருவேளை நம்மள கடத்தி சொத்து எழுதி வாங்கலான்னு பிளான் பண்ணிருப்பானோ. ஐயோ, நம்ம வர இந்த நகையெல்லாம் வர ஆசைப்பட்டு வெளியே தூக்கிட்டு போட்டு வந்துமே. இதெல்லாம் வாங்கிட்டு போயிருவானோ. இங்க பாரு பட்டு பச்சைமா, தைரியமா இருந்துக்கோ. மூஞ்சில பயத்தை மட்டும் காமிச்சிடாத. ஆமா. என்ன பாட்டியம்மா இங்க வந்திருக்கீங்க? நீங்க எப்படி எங்க இருக்க வேண்டிய ஆளு, நீங்க என்னன்னா இங்க வந்திருக்கீங்க? வாலே வா. என்ன விஷயத்துக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்னல வேணும்? என்ன பிரச்சனை? பாட்டியம்மா கண்ணு நல்லா தெரியுதா? நானே உங்க பேத்தியோட புருஷன். ஆமா பேத்தியோட புருஷன். நல்ல புருஷன். பெத்த பிள்ளைய கடத்தணும்னு நினைச்ச புருஷன். கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? எவனோ ஒருத்தன் சொல்லணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு பிள்ளைய கடத்தணும்னு போயிட்டு நின்னு இருக்கா. அதுவும் இல்லாம அடிய வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்குதான் திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஏலே, என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியது, அதான் அந்த காரியம் ஆகுமா ஆகாதான்னு பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னல காரியம் ஆகணும்? அதுவும் இல்லாம உனக்கு ஏன் நான் உதவி செய்யணும்? இல்ல நான் உனக்கு ஏன் உதவி செய்யணுங்கிறேன்? என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு என்னால ஒரு காரியம் ஆகணும்னு கிட்ட இருக்கியோ? இல்ல அதனால எனக்கு என்ன ஆதாயம்ங்கிற? இந்த ஆதாயம் இல்லாம இந்த பட்டு பச்சைமா எவனுக்கும் உதவி செய்ய மாட்டான். ஏன் பெத்த பிள்ளைங்களுக்கே உதவி செய்ய மாட்டானா நினைச்சுக்கியேன்? உங்களுக்கு ஆதாயம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. டிரைவர், அந்த 10 lakhs அந்த பேக்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. என்னது 10 லட்சமா? 10 லட்சம் தான் பாட்டி, மொத்தமே உங்களுக்கு தான். ஏலே, என்ன போலியா என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என் கையில காதுல இருக்கிறதெல்லாம் லவுட்டிக்கிட்டு போலாம் நினைக்கியோ? நீ ஒன்னும் கவலைப்படாதே. இது எல்லாம் கவரிங் தான். நானே கழட்டி கொடுத்துறேன், எடுத்துக்கிட்டு போ. அதுவும் இல்லாம என்ன கடத்தி கொண்டு போனேன்னு வச்சுக்கோ, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அவங்க வீட்லயே எப்ப விரட்டி விடலாம் தான் இருக்காங்க. ஒளிஞ்சுதா சனி என்ன விட்டுருவாங்க பாத்துக்கோ. ஆமா, நானே அங்க ஒண்டி கட்டியே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன கடத்தி கொண்டு போலான்னு பக்கையோ 10 லட்சத்தை ஆசையை கட்டி. பரவாயில்லையே பாட்டி, இந்த வயசுலயும் நல்லாவே யோசிக்கிறீங்க. நீங்க கண்டு எங்க சைடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரையே நாங்க வாங்கிருவோம். ஊரை எங்க வாங்குறது? ஒரு பவுன் நகையே வாங்க முடியல. 80,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் போயிட்டு இதுல ஊரையே வாங்க போறீங்களா? ஊரையே ஒரு பவுன் என்ன, நாங்க தரோம் 10 லட்சத்துல 10 பவுன் வாங்கிக்கோங்க, போதுமா? உண்மையாவளை சொல்ற? எனக்கா தரா? இரு ஒரு நிமிஷம் இரு. அப்ப நீ 10 லட்சம் தரானா? உனக்கு ஏதோ பெரிய காரியம் என்கிட்ட இருந்து ஆக வேண்டியது இருக்கு. அது என்னன்னு முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் நான் 10 லட்சம் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொன்னல பாட்டி, நீங்க ரொம்ப தெளிவானவங்கன்னு. ரொம்ப பீத்தாதல, சீக்கிரம் சொல்லி. பாஸ், இதுல 10 lakhs இருக்கு. பாட்டி, எங்களுக்கு உங்களால ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது. அதுல உங்களுக்கும் இந்த 10 லட்சம் மட்டும் இல்ல, வேற ஒரு ஆதாயமும் இருக்கு. உங்க பேத்திய ரகுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே நினைக்கிறீங்க? அது நாங்க சொன்னா நடக்கும். என்னல வளரிட்டு இருக்கேன் தேவையில்லாம அடிபட்டு போனதுல இருந்து எதனா மண்டைக்கு இருக்காயிட்டோ? அடிபட்டதெல்லாம் சரிதான், ஆனா அதை திருப்பி தரணும்ல. அதான் உங்க பேரனுக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொருளை அவன் கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறோம். என்னல அந்த ஆஸ்பத்திரியே இந்த 10 லட்சத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கலாம்னு நினைக்கீங்களோ? அவன் கட்டின பொண்டாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி யாவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். இதுல நான் சொன்னாதான் கேட்க போறானோ? போலே நீயும் கூறுகட்ட புத்தியும். பாட்டி, உன் அளவுக்கு இல்லனாலும் எங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு மூளை இருக்கு. அவன் உயிரா நினைக்கிற உயிர் அவன் கிட்ட இருந்து பறிக்க போறோம். ஏலே, என் பேரனை கொல்றதுக்கு என்கிட்டயே நீ ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கியோ? கொன்னுருவ பாத்துக்கோ. பாட்டி, ஒரு நிமிஷம். அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவங்க இல்ல, ஆனா மோசமானவங்க தான். அவன் உயிரா நினைக்கிற உயிர்னு சொன்னத அவன் குழந்தைய. என்னல சொல்ற? இதனால எனக்கு என்ன ஆதாயம்? ஆமா பாட்டி, அவ குழந்தைய அணு வயித்துல இருந்து கலைக்கணும். கலைச்சா? எங்களுக்கு தேவை அவன் உயிரா நினைக்கிற உயிர் அவன் கிட்ட இருந்து போகணும். எங்களுக்கு அது ஓகே. உங்களுக்கு என்ன ஆதாயம்னா, அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அணுவை நீங்க குத்தி 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 காட்டி அந்த வீட்டை விட்டு எப்படியும் விரட்டிடுவீங்க. உங்க பொண்ணையும் நீங்க மாத்திடுவீங்க, இந்த குழந்தை கலைஞ்சதுக்கு அவதான் காரணம்னு சொல்லி. அதே போயிடுச்சு உங்க பேத்தியும் நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இத நான் ஒருவேளை செய்யலனா? நீங்க செய்வீங்க. ஏன்னா 10 லட்சமும் தந்து உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம ஒரே ஒரு டேப்லெட் தான் பாட்டி, அவ குடிக்கிற ஜூஸ்ல கலந்தீங்கன்னா போதும், மொத்தம் முடிஞ்சிரும். என்னல சொல்ற? ஆமா பாட்டி, நாங்க சொல்றத மட்டும் செய்யுங்க, மொத்தம் முடிஞ்சிரும். ஏலே, இது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டுலான்னு நினைக்கியோ நீ? நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. ஏலே, நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே கவரிங் நகைத்தான். உனக்கு வேணும்னா சொல்லி இங்கே கழட்டி கொடுத்துறேன். என்ன கூட்டிட்டு போய் பென்ஸ் காரெல்லாம் வச்சு கடத்தி எடுத்துட்டு போய் அங்கன்னு ஓத்த பைசா கேட்டா அவங்க தர மாட்டாங்களே, சொல்றது கேளுல. ஐயோ பாட்டி, உன்னை கடத்துற ஐடியாலாம் எங்களுக்கே இல்ல, சரியா? நாங்க இந்த ஐடியால தான் இருக்கோம், நீ வா பாட்டி. சரி, ஏதோ சொல்றீங்களே, உங்களை நம்பி வரேன். சரி வாங்க போவோம். கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்னால கார் இல்லாமலாம் வர முடியாது. பாட்டி, நாங்க சொன்ன விஷயத்த மட்டும் முடிங்க. உங்களுக்கு ஒரு கார் என்ன 5 கார் வாங்கி தரோம். 5 காரா? ஆமா பாட்டி, வாங்கி தரோம், சொன்னதை மட்டும் செய்யுங்க.